வயசா இருக்கு. உண்மை என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மை வெளியா இருக்கு. என்னடா இருக்கானு உனக்கு? சொல்லு. எங்க இருக்கானு? எங்க இருக்கானு? எதுக்காக தோணுறா? உண்மை சொல்லு. எதுக்காக பொண்ணு தோணுறீங்க? எதுக்காக தோணுறீங்க? டேய், இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை கொண்டு இருக்கீங்க? இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யார்கிட்ட இருந்து வருது? யார்கிட்ட எல்லாம் போகுது? டேய், அமைதியா இருந்தா விட்டுவாங்க நினைச்சியா? உங்ககிட்ட இருந்து உண்மை வர வைக்க எங்கள்கிட்ட நிறைய வழி இருக்கு. வேணாம், ஒழுங்கு மரியாதை உண்மை சொன்னா விட்டுருவேன். சொல்லு. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார். புரியலையா? ஏண்டா தமிழ் புரியுது, நாங்க தமிழ்ல கேக்குற கேள்வி புரியலையா? சொல்றா. சார், அது எங்க சொந்தக்கார பொண்ணு சார். சொந்தக்கார பொண்ணு ஊர்ல பாருங்க. இல்ல சார், அது உண்மையை சொன்னா நீ நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல சார். நாங்க தொழிலாளிங்க, மில்லுக்கு வேலைக்கு போற ஆளுங்க சார். நாங்க சாதாரண தொழிலாளில வேலை செய்யறதெல்லாம் இருக்கட்டியா? எதுக்காக பொண்ணத்தை தோண வந்தீங்க? சார், செத்து போன பொண்ணு எங்க குடும்பத்தோட மருமக சார். என் தம்பிக்கு அவளுக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு சார். சார், பணத்தை எங்க ஊர்ல அடக்கம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டோம் சார். அவங்க கேட்கல, ஆளுங்களை வச்சு மிரட்டினாங்க. அதனாலதான் காலையில விட்டுட்டு நைட்டு வந்தோம். பணத்தை எடுத்துட்டு போய் எங்க ஊர்ல அடக்கம் பண்றதுக்காக தான் தோடுறோம். அதுக்குள்ள நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்க சார். இதான் சார் உண்மை. பாண்டியன் சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. எஸ் சார். நம்ம உடனே அந்த சுடுகாட்டில் போய் பார்க்கணும். ஓகே சார். சார், யாரையும் வெளியே விட்டுறாரு. ஓகே சார். இங்கே பாத்துங்க. வாங்க சார், ஒரு நிமிஷம் இருங்கடா. நான் தாடி ஒட்டிக்கிட்டுமா சார்? வாயா. ஒட்ட வேண்டாமா சார்? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஃபோன் மாதிரியே இருக்கு. சார், என்ன சார் பாடியை காணோம்? போச்சியா? முட்டாளாகிட்ட. இப்ப என்ன சார் பண்றது? புரியல. என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாம் வேஸ்டா போச்சு. ஆமா சார். ரிஸ்க் எடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. சாரி சார். என்னையா சாரி? குடிக்கிறேன் சார். குடிக்கிறேன். ஓகே. குடிக்கிறோம். ஓகே சார். ஷூர் சார். குடிக்கிறோம். ஓகே சார். ராஸ்கல்ஸ். போலாம் சார். வாங்க. எஸ் சார். டார்ட்டி, மேடம் அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த ஃபைல் எல்லாம் சேகர் கிட்ட தானே இருக்கு? ஆமா, இம்போர்ட்டட் ஃபைல்லாம் அவர் தான் வச்சிருப்பாரு. அவர் எங்க இருக்காரு? தெரியல மேடம். தெரியலையா? எங்க போயிருக்காருன்னு தெரியாது மேடம். என்ன டார்ட்டி இது? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் ஒன்னு லீவ் போட்டிருக்கணும், இல்லனா எங்கேயாவது ஆன் டியூட்டில போயிருக்கணும். நீங்க எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. அவர் எங்க போறாருன்னு சொல்லிட்டு போக மாட்டார் மேடம். ஆபீஸ் ஒர்க்க போயிருக்காரா இல்ல பர்சனலா போயிருக்காரா? பர்சனலா போயிருக்காரு. சரி, அவர் கபோர்ட் கீஸ் யார்கிட்ட இருக்கும்?
அது அவர்கிட்ட தான் இருக்கும், யாருக்கும் தரமாட்டாரு. சரி, ஒரு ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 9789858212. என்னாச்சு மேடம்? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்ன மேடம் தேடுறீங்க? கீஸ் இங்க எங்கேயாவது வச்சிருக்காருன்னு பாக்குறேன். இதுக்கு வேற கீஸ் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், ஒரே கீ தான் இருக்கு, அதுவும் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? உடைச்சிட்டு வேண்டியது. அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? எவ்வளவு? என்னங்க சொல்றீங்க? 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். என்ன மாமா, வாங்குனீங்களா? ஐயோ இல்லம்மா, இந்த ஆளை நான் பார்த்ததே இல்ல. இத பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கும். ஆமா, கரெக்ட். ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நடக்கவே முடியும். நீங்க லீகலாவே போங்க. ஆனா ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கே. 2 கோடி கேஷ் கொடுத்தது தப்பு. செக் தானே தரணும். அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆளு இங்க வந்து பணத்தை திருப்பி கொடுன்னு கேக்குறதே தப்பு. ரொம்ப அமச்சூரிஷா இல்ல? பாவம், அவருக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல மாமா. இத பாருங்க, இங்க எல்லாமே ஒன் வே டிராபிக் தான். எனக்கு வாங்கத்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. உயிரா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, இங்க உள்ள வரலாம். ஆனா திரும்பி போறதுக்கு நான் நினைச்சா தான் முடியும். நான் கூட இங்க வரப்போ சுப்புனி கிட்ட சொன்னேன். அவர் அந்த ஏரியால இருக்கிற லா அண்ட் ஆர்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாரு. சோ என்னோட என்ட்ரி ப்ரீ அப்பாயிண்டட், என்னோட எக்ஸிட் பிரிகாஷன் மெஷர். வரட்டுமா? ஹலோ மிஸ்டர், உங்க ஒய்ஃபு கிட்ட சொல்லி சுமங்கலி பூஜை பண்ண சொல்லுங்க. பாவம், அவங்க பூவுக்கும் பொட்டுக்கும் நீங்களே ஆபத்தை வரவழைச்சிட்டீங்க. எப்பவும் இதெல்லாம் சொல்லிட்டு செய்யாத, சொல்லாம செய். அதான் இந்த சந்திரமதிக்கு பிடிக்கும். யார் என் டேபிள் ட்ராயர் ஓபன் பண்ணது? நான் சொன்னேன், அவங்க தான். அவங்கன்னா புதுசா வேலைக்கு வந்திருக்காங்களே, ரஞ்சனி. அவங்க எதுக்கு என்னோட ட்ராயர் ஓபன் பண்ணணும்? இவ்வளவு நாளா ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கே அந்த ரைட்ஸ் இல்ல. புதுசா யாரோ ஒருத்தவங்க வந்தா ட்ராயர் உடைச்சு அப்படி எடுத்துடலாமா? ஃபைல் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல். ஏன் ட்ராயர் உடைக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அர்ஜென்ட்டா ஃபைல் தேவைப்படும் போது அதிகாரத்தை நினைச்சிட்டு இருக்க முடியாது. என்னோட நாலேஜ் இல்லாம ட்ராயர் உடைக்கிறது தப்பு. உங்க நாலேஜ்க்கு எப்படி தெரியப்படுத்துறது? உங்க சீட்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். உங்க மொபைல் போன் ஆன் பண்ணிருந்தா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்க சீட்லயும் இல்ல,
ஆபீஸ் சம்பந்தப்பட்ட எந்த டியூட்டிலயும் இல்ல. எப்ப வரீங்க எப்ப போறீங்க இது எதுவுமே தெரியல. நான் என்னதான் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் கீஸையாவது யார்கிட்டயாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அதையும் நீங்க கொடுக்கலையே. நான் யார்கிட்டயும் எதையும் நம்பி கொடுக்க மாட்டேன். அப்ப பொறுப்பா உங்க வேலையை நீங்க பாத்துருக்கணும். பொறுப்பை பத்தி நீங்க என்கிட்ட அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் சீனியர். இங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கிறேன். எம்டியோட ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு வந்ததுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுக்காதீங்க. நான் அட்வான்டேஜ் எல்லாம் எடுக்கல. நீங்க அப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃபர்ஸ்ட், சின்சியரிட்டி, பங்க்சுவாலிட்டி இத ரெண்டையும் முக்கியமா நினைக்கிறவனா. இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின் பண்ணணும்னு நினைச்சா எம்டி கிட்ட போய் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா டீச்சர், பசங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்றாங்க. ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். ஆனா பாதி பேர் நோட்டு கொடுக்கவே இல்லை. கேட்டா என்னென்னவோ காரணம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், செல்போன் கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்கோம்ல, அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு பாருங்க, எஸ்எம்எஸ்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவகிட்ட இருந்து செல்ல பிடிக்கி தூக்கி போட்டேன். நாளைக்கு பாருங்க, கலாட்டா பண்ண அந்த பொண்ணை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஐயோ, அது மட்டும் வேண்டாம் டீச்சர். தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணா பிள்ளைங்களுக்கு உங்க மேல கோபமும் வெறுப்பும் தான் அதிகமா வரும். அப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க பாடம் நடத்தும் போது கூட உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர நீங்க நடத்துற பாடத்தை கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. தப்பு செஞ்ச பசங்களை திட்டவே கூடாதுன்றீங்களா? நோனோ, திட்டலாம். ஆனா அந்த திட்டு அவங்க தப்ப புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். நாம அப்ப படிக்கும்போது இருந்த சூழ்நிலை வேற. ஆனா இப்ப சூழ்நிலையோ ரொம்ப மாறிடுச்சு. அப்ப இருந்த பசங்க கிட்ட ஃபியூச்சரை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்ப இருக்கிற பசங்க ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறாங்க. இப்ப இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப கிளவரா இருக்காங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க டீச்சர். இதெல்லாம் நான் வெறும் வார்த்தையா சொல்லல. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம். என் பொண்ணு பேசினாங்கிறதுக்காக நானும் கூடவே பேசிட்டேன். அவ கோவப்பட்டாங்கிறதுக்காக நானும் கோவப்பட்டேன். உடனே அவ வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். பயமா இருக்கு டீச்சர். அவ சாப்பிட்டாளா, தூங்குனாளா, யாராவது அவளை திட்டுறாங்களா, மிரட்டுறாங்களா, செலவுக்கு என்ன பண்றா, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ள ஏதோ நெருப்பு இறங்குற மாதிரி இருக்கு. உமா, டீச்சர், அங்க போறது உங்க பொண்ணு தானே? ஆமா. நான் போய் வேணா கூட்டு வரட்டா? ஐயோ வேண்டாம், அவ வரமாட்டா. அவளோட பிடிவாத குணம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க டீச்சர். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க தப்பா நினைக்கலனா இந்த கொடையை கொண்டு போய் கொடுத்து உங்க கொடைன்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துருங்க. வெந்துன்னு தெரிஞ்சா நிச்சயம் வாங்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். உமா, உமா, எங்க இந்த பக்கம்? பக்கத்துல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். ஆஹா, எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேம்மா. ஓகே. ரொம்ப வெயிலா இருக்குமா, இந்த கொடை எடுத்துட்டு போயேன். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் போயிடுவேன். பரவாயில்லம்மா, என் வீடு பக்கத்துல தானே, நீ வச்சுக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி. நான் வரேம்மா, பாத்துக்கோ. அங்க என்ன பார்வை, கீழே பாரியா? ஐயோ கன்றாவி. ஹாய் சார். மதிக்கவே மாட்டேன்றாங்க. ஹாய் டார்லிங். ஹாய் பாண்டியன் சார். கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல விசாரிச்சேன். செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் 15 படி ஏறி மேல உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம் சார்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் கேட்டு வந்திருக்கிறேன். காசுக்கு தானே வந்திருக்கிறேன், வேற எதுக்கு வருவாங்க? என்ன முறப்பு? யூஸ்வலா 10,000 ரூபாய் மாமூல் கொடுக்கறது கொடுத்தா நான் பாட்டுக்கு வாங்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டே இருக்க போறேன். இப்பெல்லாம் காசு கொடுக்கற பொறுப்பு எனக்கு கிடையாது. வேற புதுசா ஒருத்தி வந்திருக்கா, உள்ள ரூம்ல தான் இருக்கா. போய் மேட்டர் சொல்லிட்டு நீயே வாங்கிக்கோ. ஒரு சீனியர் கஸ்டம்ஸ் ஆபீசர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுனே தெரியலையே உங்க சந்திரமதிக்கு. அடுத்த மாசத்துல இருந்து என்னுடைய கேஷ வீட்டுக்கே கொடுத்துட சொல்லிடு.
சரி ஓகே சொல்லிடுறேன். இருமா, யாருக்கு ஃபோன் பண்ற நீ? சந்திரமதி மேடத்துக்கு தான் ஃபோன் பண்றேன். நீ தான் சொல்ல ஆட சொன்னல. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னா உடனே ஃபோன் போட்டுறதா? ஏன் என் பொண்டாட்டி சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ரொம்ப பொறாமையா? ஆடா போனை வைமா, தேவையில்லாம அப்படி டென்ஷன் ஆகுற? அவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு ஜம்பமா பேசுற? டார்லிங், இப்படி எல்லாம் பேசலன்னா இந்த காலத்துல பொழைக்க முடியாது. டார்லிங், டார்லிங், மை ஸ்வீட் டார்லிங், உள்ள போய் அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்துறேன் ப்ளீஸ் டார்லிங். அதெல்லாம் முடியாது. நீ வந்ததை மட்டும் தான் சொல்லுவேன். நீயே போய் கேஷ வாங்கிக்கோ. சரி, அதையாவது செஞ்சு தொலை. என்ன லுக்கு? அட போங்கறேன். தலைய பாரு, கட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே எந்திரிச்சு வந்த மாதிரி. என்ன வேலை செய்யறாங்க? அட கம்ப்யூட்டர் ஆனே பண்ணல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். என்ன? மிஸ்டர் பாண்டியன் ஒருத்தர் கஸ்டம்ஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காரு. பாண்டியனா? ஆமா மேடம். மாசம் 10,000 ரூபாய் மாமூல் வாங்கறதுக்கு ஆபீஸ்க்கு வருவார். சந்திரமதி மேடம் கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்படியா? நீங்க போய் அவர் வர சொல்லுங்க. மேடம், மெட்ராஸ் ஸ்லாங்ல சொன்னா அவன் அல்லக்கை. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். புரியல கேளுங்க, சொல்லி தரேன். ஹாய், வந்தாச்சா? என்ன டார்லிங், என்ன பத்தி ஃபுல் டீடைல் சொல்லியாச்சா? ஃபுல் டீடைலையும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். வெரி குட் மை யங் கேர்ள், ப்ளீஸ் கோ டு யுவர் சீட். கோ 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 கோ. இனிமே நான் டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ, பாண்டி வந்திருக்கேன். கஸ்டம்ஸ் பாண்டி வந்திருக்கிறேன். நேரம் ஆக்சுவலி எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிச்சு என்ன வரவேற்று. நீ புதுசு போல இருக்க, அதான் உனக்கு மரியாதை தெரியல. ஹலோ, என்ன நான் இவ்வளவு பேசுறேன், நீ சைலண்டாவே இருக்கிற? எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமா? டெரர் பாண்டி. சும்மா அப்படி பார்த்தாலே டெரர் மாதிரி இருப்பேன். அப்படியா? மேடம், நீங்க எப்படி இங்க? ஐயோ, நான் எப்படி இங்க? ஐயோ, வளர்றேன்ல. சாரி, ஐ எம் வெரி சாரி மேடம். சாரி, நான் வரேன் மேடம். நில்லுங்க பாண்டியன், எதுக்காக வந்தீங்களோ அதை வாங்கிக்காமலே போறீங்க? வேணாம் மேடம். இந்தாங்க. இல்ல, வேண்டாம் மேடம். வாங்கிக்கோங்க பாண்டியன். வேண்டாம். நான் இப்போ உங்க ஆபீசரும் இல்ல, நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய தேவையும் இல்ல. டேக் இட். வேண்டாம் மேடம், ப்ளீஸ். வாங்கிக்கங்க பாண்டியன். ஏன்னா கவர்மெண்ட்ல உங்களுக்கு சம்பளமே தரதில்ல. நீங்க, உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்க எல்லாருமே பட்னியா தானே இருக்கீங்க. இந்த பணத்துல தான் அவங்களுக்கு சோறு போடணும் இல்ல? வாங்கிக்கங்க மிஸ்டர் பாண்டியன். இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம் பாண்டியன்? லஞ்சம் வாங்குறதுனால தலை குனிவு வரும்னு தெரிஞ்சுதான் பல பேர் இன்னும் செய்யறாங்க. மாட்டிக்கும் போது தலை குனிஞ்சு போறாங்க. முன்னாலேயே தப்புன்னு தெரிஞ்சு அதை செஞ்சுட்டு அப்புறம் தலை குனிறதுல என்ன அர்த்தம் மிஸ்டர் பாண்டியன்? போன மாசம் கூட புருஷன் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டான்னு ஒரு பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டா. பேப்பர்ல நியூஸ் வந்துச்சே, பாக்கல? அதெல்லாம் பார்த்தும் பயம் வரலனா, நாம செய்யறது தப்புன்னு தெரியலனா, இந்த 10,000 நீங்க வாங்கிட்டு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சின்சியரா இருக்கிறதுனால புகழும் கௌரவமும் கிடைக்கும். நேர்மை தவறி நடந்தா அவமானமும் கெட்ட பேரும் தான் கிடைக்கும். உங்களை மட்டும் இல்ல, உங்க குழந்தைங்களையும் அது பாதிக்கும். பரவாயில்லன்னு நீங்க வாங்கிட்டு போங்க பாண்டியன். என்ன மன்னிச்சிருங்க ரஞ்சினி. செருப்பால் அடிச்ச மாதிரி இந்த மாதிரி 4 வார்த்தை பேசினதுக்கு அப்புறமும் இந்த பணத்தை நான் வாங்கினா நான் மனுஷனே இல்லை. நான் வரேன் ரஞ்சினி.